டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரையில் நாளை திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று மதுரையில் ரோடு ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த திமுகவினர் அவருக்கு கட்சி கொடியுடன் வரவேற்பு அளித்தனர். ஏராளமான பொதுமக்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரையில் நாளை நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று விமானம் மூலம் மதுரைக்கு சென்றார். அங்கு அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் முதலமைச்சர் ரோடு ஷோ மேற்கொண்டார். மக்களை பார்த்து கை அசைத்தவாறும் வணக்கம் தெரிவித்தும் சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் வரை முதலமைச்சர் பயணித்தார். அப்போது முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மதுரையில் நாளை நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு அண்ணா அறிவாலயம் வடிவில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுக்குழுவில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தாவேகாவில் இருந்து விலகிய நாகை நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். நலத்திட்ட உதவிகளை வழங்க சொந்த பணத்தை செலவு செய்ய நிர்பந்தம் செய்வதாக கூறி நாகையைச் சேர்ந்த தாவேகா ஒன்றிய செயலாளர் ஜெகபர்தீன் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் ஐக்கியமானார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார். நிர்வாகிகளை நியமிப்பது, பள்ளி இறுதித் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது என விஜய் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தாவேகாவில் நிர்வாகிகளை நியமிக்க லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் ஜாதிய பாகுபாடு பார்க்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளன. மேலும் அக்கட்சியில் இருந்து நிர்வாகிகள் விலகி மாற்றுக் கட்சியில் இணைவது அதிகரித்து வருகிறது. தாவேகாவின் சமூக ஊடகங்களின் அடையாளமாக இருந்த வைஷ்ணவி அண்மையில் விலகி திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே திரைப்படத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் கேளிக்கை வரி குறைப்பால் அந்த குடும்பம் மட்டுமே பலனடையும் என சீமான் திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே திரைப்படங்களை வாங்கி விநியோகம் செய்து வரும் நிலையில் ஒரு குடும்பம் படம் எடுத்து வரும் நிலையில் யாருக்காக இந்த கேளிக்கை வரி குறைப்பு என கேட்டுள்ள சீமான், இதேபோல் மின் கட்டணம், சொத்து வரி குறைக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு குடும்பத்தின் வருவாயை மட்டும் அதிகரிக்கும் திரையுலகம் எப்படி வளரும் என்றும் சீமான் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக திரையுலகினரின் கோரிக்கையை ஏற்று கேளிக்கை வரியை தமிழக அரசு குறைத்து அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி வீசும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி ஆகிய இடங்களில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்றும் இடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலும் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் வேலூரில் நடைபெற்றது. இதில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, சுயமரியாதை சிந்தனையாளர்கள், பெரியாரிஸ்டுகள், முன்னணி ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்ட திராவிட கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேலூர் காட்பாடி சாலையில் உள்ள மில்லினியம் பிளாசாவில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு வரலாறு குறித்து தலைவர்கள் உரை நிகழ்த்தினர். திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, பெரியாரிய சிந்தனையாளர்கள், மை இந்தியா தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியரும் நிர்வாக இயக்குநருமான முக்தார் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கின் நிறைவாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
மதராசி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் மதராசி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்றது. 2 வாரங்களாக படப்பிடிப்பு நடைபெற்று வித்யுத் மற்றும் சிவகார்த்திகேயன் இடையிலான காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு நிறைவாக பூசணிக்காய் உடைக்கப்பட்டது. மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிகர் ராஜேஷ் உடல் ரஷ்ய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக்குறைவால் கடந்த 29ஆம் தேதி சென்னை ராமாவரம் இல்லத்தில் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், ரஜினிகாந்த், எஸ்.வி. சேகர் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர். திரைக்கலைஞர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் ராஜேஷின் உடல் ரஷ்ய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. காரல் மார்க்ஸ் கல்லறையை பார்த்து கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னரே ராஜேஷ் தனது கல்லறையை கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகா நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா EPS குறித்து பொதுவெளியில் தரம் தாழ்ந்து பேசியது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் புஸ்ஸி ஆனந்துடன் பொதுவெளியில் பேசிக்கொண்டு வரும் ஆதவ் அர்ஜுனா, அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு 10 முதல் 18% வரை ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறார். ஆனால் EPS உடன் கூட்டணிக்கு வர எல்லாருக்கும் தயக்கம் என ஆதவ் அர்ஜுனா பேசுவது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. தாவேகாவையும் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜயையும் விமர்சிக்க கூடாது என EPS அதிமுகவினருக்கு உத்தரவு போட்டிருந்தார். எனவே அதிமுக கூட்டணியில் தாவேகா வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சு அதற்கு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. EPSக்கு எதிராக இம்முறை செல்வ கணபதியை நிறுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற்ற போதிலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாகவே இருந்தது. குறிப்பாக EPS, SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் EPSஐ எதிர்த்து தற்போதைய MP செல்வ கணபதியை களம் இறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. EPSஇன் பலம் மற்றும் பலவீனம் அறிந்தவர் செல்வ கணபதி என்பதாலும் இதன் மூலம் EPSஐ தொகுதியிலேயே முடக்க முடியும் என்பதாலும் இது குறித்து அவர் யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக EPS ஒப்புக்கொண்டார் என தகவல் வெளியான நிலையில் இது குறித்து EPSயிடம் கேட்டபோது அவர் மௌனம் காத்துள்ளார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது குறித்து அதிமுக தயக்கம் காட்டி வந்தது. இந்த சூழலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. கூட்டணிக்காக மேலும் சில கட்சிகளை இழுக்க EPS திட்டமிட்டுள்ளார். ஆனால் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்க EPS ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு EPS பதில் அளிக்காமல் சென்று விட்டார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.